அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பேர்ன் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஓகே, பேர்ன் அவுட்டுங்கிற கன்செப்ட் என்னன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக செஞ்சுட்டு போகக்குள்ள உங்களுக்கு அதிருப்தி ஒன்று ஏற்படும். என்னடா அது இருக்குது, ஒரே இதே ரூட்டீன் ஒர்க் அடிக்க அது இதுன்னு சொல்லி ஒரு இதொண்டு வர ஒரு எரிச்சல் மாதிரி ஒன்று வர தான் பேர்ன் அவுட்னு சொல்கிறேன். அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன வேலை செய்கிறதா, நீங்கள் போகிற ஜாப்லேயாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுனால படிப்பாக இருந்தாலும் சரி, எதில் என்னன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஒன்றுமே செய்யாமல் சேம் விஷயத்தை திரும்ப 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 செஞ்சுட்டு போகக்குள்ள பேர்ன் அவுட்டுங்கிறது தவிர்க்க முடியாது உண்டு. இதை தவிர்க்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, பேர்ன் அவுட் ஆகாத அளவுக்கு உங்களோட வேலைகளை மட்டுப்படுத்தி செஞ்சு கொள்ளணும். அதாவது இப்போ ஒரு நாளைக்கு 8 ஹவர் நீங்கள் வேலை செய்ய ஒதுக்குறீங்கன்னு சொன்னால் அதில் இடையில பிரேக் விட்டு மற்றது ஃபுல்லாக ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யாமல் வித்தியாசம் இன்றைக்கு ஏங்கிற வேலையை முதலாவதும், பிங்கிற வேலையை 2ஆவதும், சிங்கிற வேலையை 3ஆவதும் செய்கிறீங்கன்னா நாளைக்கு சிஏ முதலாவதும், ஏ 2ஆவதும், பிஏ 3ஆவதுமா செய்கிற அப்படி மாற்றி செய்யக்குள்ள உங்களுக்கு வித்தியாசமான வேலை செய்கிறேன். ஈவன் தோ நீங்கள் சேம் வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் அந்த டாஸ்க்களை மாறி வேறு டைமில் செய்யக்குள்ள உங்களுக்கு அந்த பேர்ன் அவுட்டை முதலாவது குறைக்கலாம். 2வது, பேர்ன் அவுட்டை தவிர்க்கிறதுக்கான வழி, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்வீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பேர்ன் அவுட் ஆக மாட்டீங்க. இப்போ காசு உழைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் இதில் தான் ப்ராஃபிட் கூடிய இருக்குது, இதில் தான் இது நிறைய பேர் ஏர்ன் பண்ணிக்காங்க, அப்போ நானும் இதில் போய் ஏர்ன் பண்ண போகிறேன்னு சொல்லி போகிறீங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணணுன்னா நீங்கள் ஷூராக கட்டாயம் ஃபாஸ்ட்டாக பேர்ன் அவுட் ஆகிடுவீங்க. அதே இது உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகக்குள்ள பேர்ன் அவுட் ஆகுறது தவிர்க்கப்படும். ஓகே, என்ன பிடிச்ச விஷயம் செய்யக்குள்ள உங்களுக்கு பேர்ன் அவுட் ஆக மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் நான் இந்த வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது கிட்டத்தட்ட நான் எவ்வளோ காலம் நான் நினைக்கிறேன் 2020 நான் யூடியூப்பில் வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்பில் க்ரியேட் பண்ணி இப்போ டிக்டாக்ல மெயினாக க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் யூடியூப்லேயே நான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இவ்வளோ காலத்துக்கு 2020 ஆல்மோஸ்ட் 4 வருஷமாக போய்து. எனக்கு பேர்ன் அவுட் வரலையான்னு கேட்டால் இல்லை, எனக்கு பேர்ன் அவுட்டே ஆகலை. ஓகே, எனக்கு இந்த வீடியோ செய்கிறது உண்மையாக பிடிச்சி செய்கிறேன், அதனால் எனக்கு பேர்ன் அவுட் இல்லை. இப்போ நீங்கள் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது 2வது, நீங்கள் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் 2 விஷயத்துலையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டில் பேர்ன் அவுட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நீங்கள் நீச் செலக்ட் பண்ண அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீச் செலக்ட் பண்ணக்குள்ள இப்போ நான் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டீச் பண்ணுறேன். ஓகே, ஆனால் உங்களுக்கு கிரிப்டோவு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, கிரிப்டோ உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் நீட்ஸ் தான் சரியாக பிடிக்கும், அப்படி இல்லாட்டி ஹெல்த் நீட்ஸ் தான் சரியாக பிடிக்கும். ஹெல்த்தில் டயட் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி ஒர்க் அவுட் அப்படியான விஷயங்கள் தான் உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னால் தயவு செய்து அந்த நீச் எடுத்து நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் பிடிக்கல, ஆனால் இவர் செய்கிறாரு, இவர் சக்ஸஸ் ஆகுறாரு, அப்போ நம்மளும் இதை செஞ்சு தான் சக்ஸஸ் ஆகணும் இல்லையா? எந்த விஷயமும் இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்து செய்வீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக பேர்ன் அவுட் ஆகாமல் செய்வீங்க. அப்படி செய்யக்குள்ள லாங் டைமில் உங்களுக்கு சக்ஸஸ் வராக கிடைக்கும். ஓகே, இது முதலாவது. 2வது, மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டிங் நிறைய வழி இருக்குது. ஓகே, ஆர்கானிக் மார்க்கெட்டிங் இருக்குது, ஃப்ரீ இது பெய்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, வேறு பிளாட்ஃபார்ம்களில் மார்க்கெட்டிங் இருக்குது, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது மூலம் செய்கிற மார்க்கெட்டிங் இருக்குது, பிளாக் சேல் செய்கிறது மூலம் செய்கிற மார்க்கெட்டிங்கள் இருக்குது, ஃபாஸ்ட்டாக எட்டுகளை செய்கிறது மூலம் செய்கிற மார்க்கெட்டிங்கள் இருக்குது. இப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங்குக்கு பல வகையான மார்க்கெட்டிங் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டென்ட் மார்க்கெட்டிங் பிடிக்காட்டி நீங்கள் கண்டென்ட் மார்க்கெட்டிங் செய்யாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு விடுங்க. இப்போ நான் கிரிப்டோ கரன்சிங்கிற நிச்சில் வீடியோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் செய்கிற மூலம் நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறேன். தட் டசன்ட் மீன் அதுதான் உங்களுக்கும் செட் ஆகும், அது செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குன்னு எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எந்த நீச் பிடிச்சிருக்கோ அந்த நீச்சை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மார்க்கெட்டிங் மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மார்க்கெட்டிங்கை போய் நீங்கள் செஞ்சு நீங்கள் அஃபிலியேட் பண்ணி செஞ்சு விடலாம். அப்படி செய்யக்குள்ள உங்களுக்கும் பேர்ன் அவுட்டுங்கிற பிரச்சனை வர்றது தவிர்க்கப்படும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? உங்களுக்கு பேர்ன் அவுட் ஆகிற பிரச்சனை நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் HBU கன்சல்டன்சியால் 100% ஃப்ரீ கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளையன்ஸுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.